உனக்கு ஒரு ஏகேவா தெரியும், ஆனா எங்களுக்கு ரெட் டிராகன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் கேஷியமுத் ஷாம்பு. உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர். ஒட்டுமொத்த மலேசியாவும் அவரோட சைன் டாம்ஸ் அவருக்கு வாய்ஸ் கொடுத்து அந்த வாய்ஸ் தான் வந்து அவங்க மேட்ரு. அந்த டான் யார் தெரியுமா அப்படின்னு அங்க இருக்கும். சோ நானுமே வந்து யாரா இருக்கும் தான் யோசிச்சிருந்தேன். பார்த்தா இவரு வந்துட்டா அது எதிரே பார்க்கல. ஃபர்ஸ்ட் வந்தோடனே மாமா அப்படின்னுவாரு. எனக்கு காசு கொடுத்த மாதிரி வேற யாருக்கா காசு கொடுத்துருக்கியா அப்படி கேட்கும்போது தான் மொத்த மலேசியாக்கே நான் வந்து காசு கொடுத்துருக்கேன்டா அப்படின்னு இவர் பயங்கரமா சிரிச்சுட்டு மொத்த மலேசியாவே அவரு தான்டா அப்படின்னு அவர் வந்து கோட்டு போட்டு பில்லா மாதிரி தெரிச்சுட்டாங்க. ஆமா, திரையரங்கம் வந்து உண்மையிலேயே சதவீதம். அது இவ்வளவு மீம்ஸ்ல வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில எல்லாரும் மீம்ஸ்லாம் அனுப்பி இது உன் வயசு தானே, இது உன் வயசு தானே அப்படி கேட்டாங்க. நான் பொதுவா ஒருத்தரோட பேசும்போது இந்த மீட்டர்ல தான் இருக்கும். அவருக்கு அப்படி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவருக்கு அவ்வளவு கத்தி டெலிவரி பண்ண வேண்டியிருந்தது. அண்ட் அதுதான் அவங்க எதிர்பார்த்தது. ஹாய், how are you? Are you fine? ரெட் நியூ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட போகுது அப்படின்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரேஸ் பிரதர் கூட போகுது. வணக்கம் பிரதர். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். ஒட்டுமொத்த மலேசியாவும் அவரோட கண்ட்ரோல் அப்படின்னு குட் பேட் அக்கில ஷைன் டாம் அவர் சொல்லும் போது வந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. எனக்கு பில்லா மோடு போயிருச்சு டக்குனு. புரியுது புரியுது. சோ பிரதர் அவருக்கு வாய்ஸ் கொடுத்து அந்த வாய்ஸ் தான் வந்து அவங்க மேட்ரே. ஆமா, எவ்வளவு அது நான் பேசும்போதே அது அப்படி வரும்லாம் எதிர்பார்க்கல. ஓரளவுக்கு நல்ல சீனுன்னு தெரியும். ஏன்னா வந்து ஜான் விக் வந்தாங்க, அப்புறம் வந்து டான் லீலாம் வந்தாங்க, ப்ரொஃபசர் வந்தாரு. ஆமா, ப்ரொஃபசர் வந்தாரு. எனக்குமே வந்து அந்த டான் யார் தெரியுமா அப்படின்னு அங்க இருக்கும். சோ நானுமே வந்து யாரா இருக்கும் தான் யோசிச்சிருந்தேன். பார்த்தா இவரு வந்துட்டா அது எதிரே பார்க்கல. அங்க அடுத்தது வந்து ஜான் விக் வந்தது, அடுத்தது ப்ரொஃபசர் வரும்போது சரி ஓகே இது வந்து நல்லா வரப்போ எனக்கு தெரியும் அது ஆப்வியஸா அது ஒரு எலிவேஷன் சீனா தான் இருக்கும்னு. ஆனா அது தியேட்டர்ல மக்களா பார்க்கும்போது கம்ப்ளீட்டா ஆமா வேற மாதிரி இருந்துச்சு. சூப்பர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி செகண்ட் டைம் அஜித் சாரோட படத்துல ஆமா இது வந்து அஜித் சார் படத்துல வந்து என்னோட நான் அஜித் சாருக்காக ரெண்டாவது படத்துல நான் டப் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி துணிவுங்கிற ஒரு படத்துல வந்து சிராக் ஜானி அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவரோட ஒர்க் பத்தி சொன்னா காப்பான் படத்துல வந்து அவர் தான் வில்லனா நடிச்சிருப்பாரு. அவர் துணிவுல ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிருப்பாரு. சோ நான் வந்து துணிவுலயும் அவருக்கு வாய்ஸ் பண்ணிருந்தேன். பட் இந்த படத்துல தான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும்போது அது பயங்கரமா ஆமா அது இவ்வளவு மீம்ஸ்ல வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. சோ பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில எல்லாரும் மீம்ஸ்லாம் அனுப்பி இது உன் வயசு தானே, இது உன் வயசு தானே அப்படி கேட்டாங்க. நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆமாமா, ஷூரா பண்ணாங்க. அது இவ்வளோ வரும்னு நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பா தியேட்டர்ல வரும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும்னு தெரியும். ஏன்னா அது பார்க்கும்போது எலிவேஷன் சீனா தான் இருந்துச்சு. பட் இந்த மீம்ஸ்ல வந்ததுதான் வந்து நான் எதிர்பார்க்காத ஒண்ணு, யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. அது ஒருத்துக்கு கிடைச்ச இல்ல நம்மளோட வாய்ஸ்க்கு கிடைச்ச ஒரு ரெகக்னைசேஷன், ஒரு சோல்ஃபுல் ஹாப்பியா ஒன்னு கிடைச்சிருக்கும். ஆமா, ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வாய்ஸ் வந்து மீம்ஸ்ல எல்லாம் வரும்னா இது நம்ம படத்துல பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், போய் பாருங்க அப்படின்னு. பட் இந்த மீம்ஸ்ல வந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, அந்த ஷைன் டாம் அவரோட வாய்ஸ்மே வந்து கொஞ்சம் பேஸ் கலந்த ஒரு வாய்ஸ் தான். ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு பேஸா தான் இருக்கும் மலையாளத்துல. இப்போ உங்ககிட்ட பேசுற அளவுக்கு பேஸ் அவர் கொடுக்க முடியல. ஏன்னா அவர் ரொம்ப கத்தி ரொம்ப அந்த படத்துல பார்த்தா எல்லாருமே பயங்கர எக்ஸென்ட்ரிக்கா நடிச்சிருப்பாங்க. ஒரு லெவல் கொஞ்சம் அதிகமா, லெவல் இல்ல 10 லெவல் அதிகமா நடிச்சிருந்தாங்க. கரெக்டாவா? சோ அவருக்கு அதனால பேசும்போது கொஞ்சம் இந்த மாதிரி இப்போ நான் பொதுவா ஒருத்தரோட பேசும்போது இந்த மீட்டர்ல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் அவருக்கு அப்படி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவருக்கு அவ்வளவு கத்தி டெலிவரி பண்ண வேண்டியிருந்தது. சோ ஆப்வியஸ்லி நீங்க கத்தும் போது உங்க பேஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும், உடையும். அண்ட் அதுதான் அவங்க எதிர்பார்த்ததும். பேஸ் அந்த கேரக்டருக்கு கரெக்டா மேட்ச் பண்ணணும். அவரோட எக்ஸென்ட்ரிசிட்டியை நம்ம குரல்ல வந்து எவ்வளவு தூரம் கொடுக்க முடியுமோ கொடுக்கணுங்கிறது தான் அங்க இது. ஸோ ஆமா, நான் அன்பார்ச்சுனேட்லி ஆதிக் சார் என்னால மீட் பண்ண முடியல. கோ டைரக்டர் மிஸ்டர் ரவி கந்தசுவாமி இருந்தாங்க. ஸோ அவரு கைட் பண்ணாரு. அதுல வந்து
பேசியாச்சு. Yeah. ஷைன் டாமுக்கு தான் பண்றோம் அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? கூடும்போது சொல்லி தான் சொல்லிட்டாங்க போட்டாங்க. இவருக்கு ஆமா, தான் கரெக்ட் பண்ண கரெக்ட் போறோம் கரெக்ட். அப்படின்னு. ஆமா ஆமா. அப்ரிசியேஷன் ஏதாவது வந்திருக்குமே பிரதர் சிபியூ டீம்ல இருந்து? கண்டிப்பா அவங்க they were happy. ம். ஏன்னா ஒரு 2-3 வாட்டி ஃபார் கரெக்ஷன்ஸ் இது அங்க இங்கன்னு ஒரு 3 வாட்டியே போய் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ Okay. ஃபைனல் ரிசல்ட் அப்போ they were pretty happy. சூப்பர் கிரேட். Yeah. கண்டிப்பா அந்த டயலாக் கேட்காம இருக்க முடியாது என்னால. பேசிடலாமா? பேசிடலாம் யா bro. பக்கா. ஸோ இப்போ அவரு வரும்போது எனக்கு வந்து ஓகே ஷைன் டாமுக்குன்னு சொன்னாலும் அவரு எப்படி பண்ணியிருப்பாரு என்ன ஆப்வியஸா எனக்கு தெரியாது. தெரியாது. போய் பார்த்தாதான் நமக்குமே தெரியும். ஸோ அவரு அவ்வளோ எக்ஸென்ட்ரிக்கா இருக்கும்னு நான் நினைக்கல. பட் இருந்ததுனால அவர் ஃபர்ஸ்ட் வந்த உடனே மாமா அப்படின்னுவாரு. ஏய் சண்முகா அப்படின்னு அந்த டினுவானந்த் சார் வந்து சொல்லுவாரு. மஸ்தா மாமா அப்படின்னு சொன்னோடனே அவரு ஸ்பெயின்ல சைமன் பேர் மாத்திக்கிட்டு ஏகேவை கொலை பண்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு யாரோ ஒருத்தர் போட்டோ காமிச்சாங்க. நான் கொலை பண்ணலாம் நினைச்சிட்டேன். ஆனா ஏகே போட்டோன்னு தெரிஞ்சோடனே நானே கொடுத்த காசை திருப்ப கொடுக்க ஓடி வந்துட்டேன் அப்படின்னுவாரு. அங்கேருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். இவர் அர்ஜுன் தாஸ் வந்து யாரோ ஒரு லோக்கல் ஏகே பார்த்து இப்படி பயப்படுறே அப்படின்னு யாரா லோக்கல் கேங்ஸ்டர் உனக்கு அவர் ஏகேவா தெரியும் ஆனா எங்களுக்கு ரெட் டிராகன் அப்படின்னு அவர் வந்து கத்தி எடுத்து அப்படி பண்ணுவார். இது அந்த ஒட்டுமொத்த மலேசியா அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் அந்த ஷூர் ஷூர் ஷூர். சோ அங்க போயிட்டே இருக்கோம். அப்புறம் கொரியன் டான் வந்து கொரியாக்கு இன்வைட் பண்ணாரு. டாங்லி அசாசினை பார்க்க நியூயார்க் போனாரு. அவர் வந்து ஜான் விக் பிரிசெப்டர் எல்லாம் சொல்லிட்டு இவருங்க எனக்கு அவரு கேட்பாரு எனக்கு காசு கொடுத்த மாதிரி வேற யாருக்கா காசு கொடுத்துருக்கியா அப்படி கேட்கும் போதுதான் மொத்த மலேசியாக்கே நான் வந்து காசு கொடுத்துருக்கேன்டா அப்படின்னு இவர் பயங்கரமா சிரிச்சுட்டு மொத்த மலேசியாவே அவரு தான்டா அப்படின்னு அவர் வந்து கோட்டு போட்டு பில்லா மாதிரி தெரிச்சுட்டாங்க. ஆமா திரையரங்கம் வந்து உண்மையிலேயே சதவீதம் அந்த மாதிரிதான். அது ஒரு ஃபங்கி கலந்த ஒரு காமிக்கல் ஃபங்கி கலந்த ஒரு நக்கல் லைட்டா ஒரு காமெடியன் ஒரு எட்டி பார்க்குற மாதிரி இருக்கிற ஒரு மாடல். சோ அந்த ஒரு எல்லா டயலாக்ஸ்லயுமே ஒரு சென்ஸ் ஆஃப் நக்கல் ஒரு திமிரு அதெல்லாம் வந்து கலந்துதான் இருக்கணும். எதிராளி என்ன சொன்னாலும் அதை கொஞ்சம் மொக்க பண்ணி பேசுறது தான் வந்து ஒரு பேசிக் ஒரு இது கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேல நம்ம கிரியேட்டிவிட்டி தான். அதை நம்ம எப்படி பண்றோமோ எனக்கு அப்படி பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. அந்த மீட்டர் எப்படி ப்ரோ பிடிச்சீங்க? இப்போ ஒரு பேஸ் வாய்ஸ்ல சீரியஸா ஒரு கேங்ஸ்டர் ஒரு சீரியஸா பேசுறது லைட்டா நக்கல் கலந்து கொஞ்சம் காமெடி கலந்து கலாய்க்கிற மாதிரி கலந்து பேசுறது எப்படி எடுப்பீங்க நீங்க? அது வந்து அந்த ஆக்டர்ஸ் நமக்கு கொடுக்கறது தான். இப்போ அவர் அவ்வளோ ஓப்பனா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால வந்து நார்மல் பேஸ்லயோ அது வராது. ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா நம்ம இவ்வளவு நாள் டிராவல் பண்ணும்போது அது என்ன ஒரு பழகிடும்னா அந்த ஆக்டரோடத வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்குவோம் உள்ள. அது நம்மள அறியாம உள்ள போயிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி டெலிவர் பண்றோங்கிற ஒண்ணுதான். பட் அது வந்து ஷைன் டாம் சாக்கோ சார் அவரு கொடுத்த மேட்டர் தான். இன்னும் நான் அவரை மீட் பண்ணதில்லை, எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஒரு ஆக்டரா நம்ம அவர்கிட்ட அவர் என்ன நடிச்சிருக்காரோ அது ஒரு கரெக்ட். அது ஒரு 60% 70% உள்ள எடுத்துட்டு அந்த மிச்ச 30% நம்ம அதை எப்படி யூனிக்கா டெலிவர் பண்றோம் அப்படிங்க. எனி பாயிண்ட் அவருடைய முகமும் என்னுடைய குரலும் வந்து சேரணும். அது கரெக்டா சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு தனித்தனியா தெரியாது, அது ஒன்னா தெரியும். ஸோ அந்த அப்ஜெக்டிவ் வந்து ஒன்னா காமிக்கணும் அப்படிங்கிறது கரெக்ட். ஆப்போசிட்ல அர்ஜுன் தாஸ் சார் இருக்கிறார். அவர் வாய்ஸ் எப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அவரும் ஒரு பேஸ் வாய்ஸ், நீங்களும் ஒரு பேஸ் வாய்ஸ், ரெண்டு சேரும் போதுதான் அது வந்து எரப்டே ஆனது அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ அதுலயும் கூட இப்போ எந்த ஓரளவுக்கு டீப்பான ஒரு வாய்ஸ் தான். ஸோ அர்ஜுன் தாஸ் சார் வந்து பயங்கர டீப்பா இருக்குன்ற பட்சத்துல நம்ம கொஞ்சம் டிஃபர் ஆகும்போது தான் அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா இப்போ அவரே இப்போ ஒரே மாதிரி போயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ஆஃபா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ நம்மளால முடிஞ்சது பிளஸ் அவரும் அவ்வளவு ஓப்பனா நடிச்சிட்டாரு. அது அவருக்கு தான் நம்ம மிஸ்டர் ஷைன் டாமுக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுக்கணும். அவரு அவ்வளவு ஓப்பனா நடிச்சதுனால என்னால இந்த குரல் வரவே இல்லை நேச்சுரலி. அவருக்கு வந்து நம்ம எவ்வளவு க்ளோஸா மேட்ச் பண்ண முடியுங்கிறதுலதான் அங்கதான் இருந்துச்சு மைண்ட் செட்டே. அதுதான் ஓகேவா? அந்த எக்ஸ்பிரஷன் ஏத்த அந்த ஃபீல், அந்த ஒரு மூட், அந்த ஃபீலுக்கு பிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி பிரதர் எடுப்பீங்க? அந்த ஒரு கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும், கொஞ்சம் சவுண்ட் ஏத்தி இருக்கணும், இந்த மீட்டர்ல சவுண்ட் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு வந்து கரெக்ட் எக்ஸாக்ட்லி. அதுக்கு வந்து சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நமக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள வந்து பெரும்பாலும் நம்ம நேர்காணல் எடுக்கிறது கிடையாது. பட் வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியும் இந்த மீட்டர்ல கொஞ்சம் ஏத்திக்கங்க, நீங்க லாஸ்ட் வேர்ட்ல அதை ஏத்திக்கங்க, ஃபர்ஸ்ட் வேர்ட்ல இதை குறைச்சிக்கங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. முதல்ல வந்து அவங்க சொல்லும் போது ஓகே அப்படின்னு இருக்கும். பட்
நீங்க டிராவல் பண்ணும்போது தான் அது அவங்க எவ்வளவு ப்ரிசைஸா அவங்க வந்து சொல்றாங்கங்கிறது வந்து நீங்க படம் பார்க்கும்போது தான் தெரியும். நம்ம முன்னாடி பண்ண டேக்கை யோசிச்சு பார்க்கும்போது அது ஃபிளாட்டா இருக்கும். அது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஃபைனலான டேக் மட்டும் தான் வெளிய வந்திருக்கும். சோ அதுக்கு வந்து நான் சவுண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா டப்பிங் வந்து ஒரு படத்துக்கு உயிர் கொடுக்கிற ஒண்ணு. கண்டிப்பா. மணிகண்டன் ஆக்டர் கண்டிப்பா. நிறைய நான் பெரிய ஃபேன் அவருக்கு. ஆமா நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாரு. படம் ஒரு மாதிரி நம்ம ஒரு கொஞ்சம் நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லாம எடுத்துட்டாலும் டப்பிங்ல அந்த படத்தை ஃபுல்ஃபில் பண்ணிரலாம். கண்டிப்பா. நீங்க டப்பிங்ல வந்து எமோஷன்ஸ் வேணா ஒரு 2 மீட்டர் ஏத்தலாம், வேண்டாம்னா குறைச்சுக்கலாம். அது எல்லாமே அந்த ஒரு ஸ்டுடியோக்குள்ள நடக்கிறது தான். நீங்க ஒரு ஆக்சென்ட் வேணா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு திருநெல்வேலி ஸ்லாங் ஒன்னு பேசணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய சொல்லி இப்போ வெற்றிமாறன் சார் சொல்லி நான் ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்கேன். அசுரன் எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க எடுத்தது நார்மல் ஸ்லாங்ல தான். அவங்க மாத்தினதே அதை வந்து டப்பிங்ல தான் மாத்திருக்காங்க. பட் ஆனா நம்ம காமன் ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது. அவங்க இப்போ திருநெல்வேலிக்காரர் ஒருத்தர் பார்த்தாருன்னா அவர் ஊர்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? அது எனக்கு திருநெல்வேலி ஸ்லாங்கான்னு தெரியல. பட் என்ன ஸ்லாங்கோ சொல்றேன், அவர் வந்து நார்மல் ஸ்லாங்ல தான் அதை எடுத்தாங்க. அவங்க அப்படி டப் பண்ணும்போது தான் அதை அவங்க அப்படியே நேட்டிவோட ஸ்லாங் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. கரெக்ட். சோ டப்பிங்ல நீங்க என்ன வேணா மாத்தி அதை எப்படி வேணா ஃபைன் டியூன் பண்ணலாம். அது ஒரு பயங்கரமான ஸ்பேஸ் வொர்க் பண்றது. மூவி சோல், அது ஒரு படத்தோட சோல். ஆமா, அது பயங்கர கிரியேட்டிவான ப்ராசஸ். நம்ம டிஸ்கஸ் பண்ணி டைரக்டரோ ரைட்டரோ இருந்தா நம்ம அதை எப்படி வேணா ஒரு ஃபிளேவரை கொண்டு வரலாம். எனக்கு இந்த செலிப்ரேஷன் பத்தி மட்டும் நம்ம குட் பேட் பத்தி மட்டும் பேசிடலாம். உங்களோட வாய்ஸ் நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதுக்கு சைடுல எல்லாம் கத்தும் போது எப்படி இருந்துச்சு? அது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து எப்போ வரும் எப்படி வரும் தெரியல. பட் நான் வந்து 12 மணிக்கு தான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க படத்தை. நான் அந்த 9 மணி ஷோ பார்க்கல. கேட்காது அது ஒண்ணு இல்ல. சோ 9 மணி ஷோக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களே வந்து நான் வந்து கேட்டேன், நீதானே இது நீதானே. சோ எனக்கு அப்பவே சொல்லல. இல்ல என்னோட ஃபேமிலி அப்பா அம்மாட்ட அப்புறம் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட மட்டும் சொல்லி, ஏன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மேபி அப்பா எனக்கு யார்ட்டையா சொல்லணும்னு இருந்தா ப்ராபபிலி பேரண்ட்ஸ்ட்ட சொல்லிப்பேன். சோ ரிலீஸ் அப்புறம் வந்து நான் யார்ட்டையும் சொல்லாதனால நீ தானே பேசியிருக்கேன்னு அவங்க வந்து எல்லாம் ஆடியோ வீடியோ எல்லாம் அனுப்பிச்சாங்க. ஸோ இதுல நான் தான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆமா, கரெக்டா அந்த சீன் நான் கத்துவாங்கன்னு தெரியும். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே பயங்கரமா கத்திட்டோம். அதுலயும் அந்த டான்லியா இருக்கட்டும், ப்ரொஃபசர் அது தெரிச்சு எரப்ட் ஆகி எங்க இருந்து வராங்க ப்ரொஃபசர் டான்லியா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆக்சுவலி. இப்ப டான்லி, இப்ப ஜான்விக் கூட எனக்கு பரிச்சயம், நம்ம எல்லாருக்கும் பரிச்சயம். டான்லிக்கு தான் நான் இருக்கிறதுலயே கத்து அதிகமா இருந்துச்சு. எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ்டா இருந்துச்சு. நம்ம ஆளுங்க சைனீஸ் படத்தை அவ்வளவு விரும்பி பாக்குறாங்க. கரெக்ட். ஒரு கொரியன் படம் வந்து இதுல ஓடிடில வந்து இவ்வளவு பாக்குறாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கிரேட், சூப்பர், பயங்கரம். ஓவரால் மூவி உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துச்சு? ஆதிக் பிரதரோட ஒர்க், அஜித் சார் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து மிஸ்டர் ஆதிக்கோட ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நார்மல் படங்கள் நம்ம எப்பவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கான படங்கள் எப்பாவது ஒரு வந்து ஜாலியா பார்த்துட்டு வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம். அது தவிர்த்து வந்து நான் தள்ளுமாலான்னு ஒரு படம் மலையாளத்துல, அது கரெக்ட், அது பயங்கர எக்ஸென்ட்ரிக்கா எடிட் எல்லாம். ஒரு ஃபைட் இருக்கும், ஒருத்தர் இப்படி குனியும் போது ஸ்கிரீன் இப்படி போகும், அப்படி குனியும் போது ஸ்கிரீன் அப்படி போகும். அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. சோ எனக்கு இந்த மாதிரி ரொம்ப வாக்கியா எக்ஸென்ட்ரிக்கா இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ நான் மார்க் ஆண்டனியும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி, நீங்க சொன்ன ஷாட் அதை ட்ரை பண்ணிருப்பாங்க, விஷால் சார் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆமா கரெக்ட் ஒரு ஃபைட்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. கரெக்ட். சோ நான் மார்க் ஆண்டனியும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் லுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது, ஆனால் ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது தெரியாது நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு இன்டர்வியூ இந்த படத்துக்கு கொடுத்துட்டு இருப்பேன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. சோ அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆமா பயங்கரமான, நீங்க சொன்ன மாதிரி ஒரு எக்ஸென்ட்ரிக், கலர்ஃபுல், காமிக்கல், கேங்ஸ்டர், காமெடி எல்லாமே சொல்லலாம். அது அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் எப்போவாது தான். ஐம் சோ ஹாப்பி, ஐம் சோ பிளெஸ்ட். எனக்கு கரெக்டா அந்த ரோல் அந்த மாதிரி ஒரு எக்ஸென்ட்ரிக்கா அதெல்லாம் எப்போவாச்சும் தான் கிடைக்கும். இதை தாண்டி இப்போ அஜித் சாரோட படங்களை தாண்டி நீங்க உபேந்திரா சாருக்குமே வந்து நீங்க அது ரொம்ப அது ஒரு சூப்பரான இன்சிடென்ட் ஆக்சுவலி. நான் வந்து வேற ஒரு ஆக்டர் வந்து எதுவுமே பேர் சொல்ல முடியாது நினைச்சுக்கங்க. வேற ஒரு ஆக்டர் வந்து அவர் நம்ம ஊரை சேர்ந்த ஆக்டர் இல்ல. சோ அவர் வந்து டப் பண்ணணும். அவர் வந்து ஒரு பெரிய படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தார். சோ நான் வந்து என்னோட ஒரு ஆசைக்காக நான் வந்து ஒரு சாம்பிள் மாதிரி நானே ரெடி பண்ணிருந்தேன், என்னோட வாய்ஸ் வச்சு அந்த ஆக்டருக்கு. நான் ஸ்டுடியோ ஒன்று புக் பண்ணிட்டு நான் ரெடி பண்ணிருந்தேன். இது எப்படி இருக்கும் நம்ம ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்காக வச்சுக்கோங்களேன். அதை வந்து எனக்கு என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சில டப்பிங் டைரக்டர்ஸ், என்ன செதுக்குன டப்பிங் டைரக்டர்ஸ், நான் இப்போ உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா அது காரணமா இருக்கிற சில டப்பிங் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க.
அதுல ஒருத்தர் வந்து மிஸ்டர் கேஜிஆர் அசோக் அப்படின்னு. ம். அவர் தான் வந்து கேஜிஎஃப் 1, 2 எல்லாமே அவர் தான் பண்ணாரு. நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பெரிய படங்கள் பண்ற டப்பிங் டைரக்டர் அவர். ஓகேவா? ஸோ நான் அவருக்கு சும்மா அமிச்சேன், சார் பாருங்க சார், நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சும்மா ஃபீட்பேக் சொல்லுங்க சார் அப்படின்னு. அவரு வந்து கரெக்டா இதே டோன்ல வந்து ஒரு படம் வந்து இருக்கு, அந்த ஒரு படம் வந்து நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு அது என்ன படம் ஏதுன்னு தெரியாது. நான் அவர் வந்து வேற ஒரு படத்துல நான் ஒரு சலார்னு ஒரு படம், நான் அதுல வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டருக்கு நான் பேச போயிருந்தேன், ஹைதராபாத் போயிருந்தேன். அப்போ நான் சார் நானும் பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் காமிக்கும் போது இதே மாதிரி ஒரு டோன் இருக்கு, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து யூஐ. ஆமா, அதுல வந்து டோட்டலா இப்ப நான் உங்ககிட்ட ஹாய் ஹவ் யூ டூயிங், ஐ ஃபைன் அப்படின்னு கேட்டா ஹாய் ஹவ் யூ ஐ ஃபைன், இப்படியே தான் 8 ரீலும் பேசணும். ஆமா, அது வந்து முதல் நாள் பண்ணும்போது தொண்டை வந்து கிழிஞ்சிருச்சு. எப்படி இருக்கும்? அதுதான் சொல்றேன், அது வந்து அவருமே அப்படிதான் பேசியிருப்பார். ஸோ அது வந்து என்னால ஒரு நாளைக்கு வந்து 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஸ்கிரீன் டைம் பேசவே முடிஞ்சது. ஏன்னா அதுக்கு மேல தொண்டை சப்போர்ட் பண்ணல முதல் 2 நாள். அப்புறம் அதை பிராக்டிஸ் பண்ணி 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 ஒரு 10வது நாளுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஒரு வாய்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாய்ஸ் எடுக்கிறதுன்றது நமக்கு எடுத்தோடனே வராது, ஒரு பிராக்டிஸ் போகணும் அதுக்கு. ஆமா, அதுக்கு பிராக்டிஸ் பண்ணும், கன்சிக்யூட்டிவா அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை கொஞ்சம் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு அந்த கிரிப்பு வந்துடும். அது கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு அதை நீங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட அந்த வாய்ஸ் நீங்க எடுத்துடலாம். எனக்கு அந்த 3 வேரியேஷனுமே இப்ப கேட்கணும்னு ஆசை. கண்டிப்பா. இப்போ சின்னதா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த மலேசியாவே அவரு தான்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நல்ல உபேந்திராக்கு வந்து பயங்கர பிளாட்டா அவர் வந்து ரொம்ப எதுக்குமே யாருக்குமே கெட்டது நினைக்க மாட்டார். அதுதான் அவருடைய கேரக்டர் படத்துல. சோ அது ரொம்ப தின்னா இருக்கணும், ஒட்டுமொத்த மலேசியாவும் அவரு தான்டா, இதுதான் டோன். பட் அப்படியே நீங்க ஆமா இவ்வளவுதான் மீட்டர், அப்படியே காத்து மாதிரி பேசணும் அந்த டோன்ல. ரொம்ப நல்லவர் அவரு, அப்படியே சாஃப்டா இருக்கணும். ஓகே, இது அப்படியே கட் பண்ணி ஃபிளிப் சைடு அந்த பக்கம் போனீங்கன்னா ஒட்டுமொத்த மலேசியாவும் அவருதுடா அப்படின்னு அந்த டோனுக்கு வந்து பேசணும். இப்போ இவ்வளவு ஈஸில வந்து எடுக்க முடியுதுன்னா அது வந்து மிஸ்டர் அசோக் சார் ஆகட்டும், இல்ல உபேந்திரா சாரோட கோ டைரக்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் ஆகட்டும், இவங்கெல்லாம் இது பண்ணி எங்களுக்கு இதுதான் வேணும், இது வேணும், இவ்வளவு பர்டிகுலரா கேட்டதுனால அதை பண்ணி 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 ஒரு 10-12வது நாள்ல வந்து அது செட் ஆயிருச்சு. ஸோ இப்போ எடுத்துடலாம் அப்படின்னு. இப்போ இதுவே நீங்க முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டம். அந்த நருட்டோ சீரிஸ்லயும் உங்களோட கரெக்ட் இருக்கிறதுலயே வந்து ஓரளவுக்கு ரெக்கக்னிஷனோ இல்ல வந்து இவர் தான் பேசியிருக்காரு. இந்த யூடியூப் வீடியோ எல்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, இந்த கேரக்டருக்கு வந்து இவரு பேசியிருக்காரு போட்டோ எல்லாம் போட்டு போடுவாங்க. அது வந்து நருட்டோ ஷிப்புடன் அப்படின்னு ஒரு அனிமே இதுக்கு பயங்கர பாப்புலாரிட்டி வந்து கொடுத்தது அப்படின்னா வந்து அந்த ஒரு அனிமே தான். அது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். I am so thankful to Mr. Sai Sujit and Mr. ரெண்டு டயலாக் எங்களுக்கு அந்த வாய்ஸ்ல அதேதான், ஒட்டுமொத்த மலேசியாவும் அவரோட கண்ட அதே வாய்ஸ்ல போயிடலாம். டயலாக் நம்ம டக்குன்னு வராத பட்சத்துல இருக்கிறத போயிடலாம். அது வந்து ஆனா கம்பேரிட்டிவ்லி ஒர்க் வந்து நம்ம புதுசா எடுக்கிற டோன்லாம் கிடையாது. இல்ல இதே பேஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பேஸ் பண்ணி நம்ம மைக் கிட்ட போயிட்டு பேச வேண்டியதுதான். இதுல வந்து இப்போ ஒட்டுமொத்த மலேசியாவும் வருது அப்படின்னா ஒட்டுமொத்த மலேசியாவும் அவரோடது, இவ்வளவுதான். அது அந்த 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 கேரக்டருக்கு அது அவன் ரொம்ப ஒரு காட்லியான ஒரு ஹார்ட்னஸ் தான் வேணும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி, ஹார்ட்னஸ் தான் வேணும். ரொம்ப கத்துறது அதெல்லாமே கிடையாது. அவன் பயங்கர பிலோசாபிக்கலான ஒரு கேரக்டர், ரொம்ப ஒரு கடவுள் மாதிரி ஒருத்தன். ஸோ அதுக்கு பயங்கர சட்டிலா, ஆனா அதுல ஒரு நிறைய டெப்த் இருக்கணும். அதுல நான் பல விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கேங்கிற ஒரு ஃபீலை நீங்க உங்க வாய்ஸ்ல கொடுக்கணும். பிகாஸ் அது கார்ட்டூன் கேரக்டர், நம்ம கொடுத்தா தான் அதுக்கு உயிர் வரும். கரெக்ட். இப்போ நீங்க மனுஷங்க நடிச்சிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க, அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து அனிமே தானே, எனக்கு கார்ட்டூன் சொன்னா அனிமே கம்யூனிட்டி கோச்சுக்குவாங்க. ஸோ அனிமேங்கிறப்போ அது வந்து நிஜமான மனுஷன் இல்ல. ஸோ நம்ம எவ்வளவு அதுக்கு எமோட் பண்றோமோ அந்த எமோஷன்ஸ் தான் அதுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு கிடைக்கும், உயிர் கொடுக்குறோம். கரெக்ட். கிரேட். எனக்கு அஜித் சாரோட டயலாக் உங்க வாய்ஸ்ல கேட்கணும்னு ஆசை. நம்ம குட் பேட் அக்லிலேயே வந்து பழைய ஒரு இருக்கும், உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், முழி இருக்கும், உயிர் மட்டும் இருக்காது. இருக்கு அது மட்டும். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர்
அதிர்ஷ்டான மாடலேஸ்லயே வந்துருச்சு. ஆமா, ஆமா, ஆமா. பயங்கரம். சூப்பர் சூப்பர் ஸ்ரீத் ப்ரோ. ரொம்ப ரொம்ப Thank சந்தோஷம் you, உங்களை thank you. சந்திச்சு பேசுறதுல. Of course. Thank you. All the best for the future. Thank you so much. நிறைய சக்சஸ்ஃபுல் Thank you. ப்ராஜெக்ட் பண்ணி பிளாஸ்ட் பண்ணுங்க. ஓகே, Of course, bro. thank you. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் கேஷியமுத் ஷாம்பு.